நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமோ ராமோ ராமயிதி பிரஜாः அபவன் கதாः ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. இந்த ஸ்லோகம் அயோத்தியில் வாழ்ந்த பிரஜைகள் அனைவரும் எவ்வளவு தூரம் ராமனோடே அன்பு கொண்டிருந்தார்கள்ங்கிறதை சொல்லுகிறது. ராமன் 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 என்னே வாயோயாமல் சொல்லுவர்கள். உலகம் வேறு ராமன் வேறு என்று சொல்ல இயலாமல் ராமனே உலகமா மக்களே ராமனா என்கிற அளவுக்கு ஒன்றி வாழ்ந்தார்கள். ராமன் நலமாக இருக்க வேணும் என்பதற்காக அனைத்து கோயில்களுக்கும் போய் பூஜை செய்வார்களாம். 12 வயது ராமன், 6 வயது சீதை, திருக்கல்யாணம் முடிந்தது. அவர்கள் எல்லாரும் ஜனகபுரியிலிருந்து புறப்பட்டு அயோத்தி அடைந்தார்கள். பிற்பாடு ஆனந்தமாக 12 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வரும் வழியில் பரசுராமன் எதிர்த்ததையும் அது கண்டு தசரதன் கலங்கி போனான். ஆகவே ராமனுக்கு என்ன வந்துவிடுமோ என்று பயந்து பல்லாண்டு பாடினான், மங்களாசாசனம் செய்தான் என்று நாம் பார்த்தோம். தசரதன் ராமனை பெற்றவன். ராமன் என்னதான் வீரனாக இருந்தாலும் தயரதனுக்கு குழந்தைதானே. ஒரு தாய்க்கு தன் குழந்தையை வீரனாக பார்ப்பதை விட மென்மையான தன்னுடைய மழலையாக பார்க்கத்தானே தோன்றும். அதே போலத்தான் பெரியாழ்வாரும் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்தார், நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் செய்தார், திருமங்கையாழ்வாரும் செய்தார் என்கிற அனைத்து கருட சேவைகளையும் மங்களாசாசன உற்சவத்தையும் கடந்த வாரம் நாம் தரிசித்தோம். நாட்டுக்கு திரும்பி வந்த தம்பதிகள் 4 12 ஆண்டுகள் சுகமே வாழ்ந்தார்கள். தயரதனுக்கோ வயதாகி கொண்டு வந்தது. இனி எவ்வளவு நாள் நாமே ராஜ்யத்தை ஆள, அடுத்து இளவரசி பட்டத்தை ராமனுக்கு கட்டுவோம் என்று தயரதனுக்கு ஆசை. ஆனால் தானே அப்படி நிறைவேற்றி விடலாமா? மக்கள் அனைவரையும் கூட்டு விசாரிக்க வேண்டாமா? அவர்கள் உள்ளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தயரதனுக்கு பெரும் விருப்பம். மந்திரிகளையெல்லாம் கூட்டினான். குலகுருவான வசிஷ்டர் மற்றும் 8 மகாச்சாரியர்களை கூட்டினார். மக்களின் முக்கியமான பிரதிநிதிகளையெல்லாம் அழைத்தார். இவர்களிடத்தில் மெதுவே இந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்குகிறார். இதெல்லாம் 2வது காண்டம், அதாவது வால்மீகி ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் உள்ளது. இப்போது நாம் அயோத்தி பட்டணத்தில் உள்ளோம். தசரதனுடைய திருமாளிகை. அங்கு மந்திராலோசனம் நடக்கும். தசரதனுடைய ராஜ தர்பார், தசரத தர்பார், தர்பார் மஹால் என்றே இடம் உள்ளது. அன்று இந்த அரண்மனை மிக பெரியதாக இருந்திருக்கும். இன்று அதனுடைய முக்கியமான பகுதி மட்டும் இருக்குமாயிருக்கும். இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு தசரதன் அனைவரையும் கூட்டி இப்படி கேட்கிறான். வால்மீகி ராமாயணத்திலிருந்து அந்த சர்க்கத்து ஸ்லோகங்களை படித்து காட்டுகிறேன். அதிலிருந்து சில முக்கியமான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கம். அதில் வால்மீகி கூறுகிறார், பிராப்ய வருஷ சஹசிராணி பகூன் யாயுகும்ஷி ஜீவதா ஜீர்ணஸ்யாஸ்ய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சையே. 60,000 ஆண்டுகள் கழிந்தன, எனக்கும் ஓய்வு வேணும் மக்களே. தம் சந்திரமிவ புஷ்யேண யுக்தம் தர்மபிருதாம் வரம் யவ்வராஜ்யே நியோக்தாஸ்மி பிராத்தः புருஷ புங்கவம். என் மகன் ராமன் என்னாலும் விரும்பப்படுபவன், உங்கள் அனைவருக்கும் விருப்பமானவன், குணக்கடல், நேர்மையும் சத்தியமுமே உருவானவன். அவனை இளவரசனாக பட்டம் சூட்டலாம் என்றிருக்கிறேன். பவந்தகாமே அனுமன்யம் தாம் கதம் வா கரவாண்யகம். நீங்கள் அனைவரும் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதை மேற்கொண்டு எப்படி எடுத்து போகலாம் என்று அபிப்பிராயம் கூற வேண்டும். நான் வெகுகாலம் ஆண்டபடியால் என்னுடைய வயதத்தனையும் பாண்டுரஸ்ய ஆதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம்மயா. என் வெண் கொற்ற குடைக்கு கீழே என் ஆயுளெல்லாம் தீர்ந்து போயிற்று. இனிமேலாவது ராமன் ஆளட்டும், நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். யத்யப்பேஷ மம பிரீதிகி ஹிதமன்யத் விசிந்தியதாம்
அந்யா மத்தியஸ்த சிந்தாது விமர்தாம் அபியதிகோதயா. என்னுடைய அபிப்பிராயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் ஆமோதிக்கவும். ஆனால் இந்த அபிப்பிராயம் சரியில்லை, மாற்று கருத்து இருந்தால் தைரியமாக மாற்று கருத்தை சொல்லலாம். ஆமோதிக்கும் கருத்துகளும் மாற்று கருத்துகளும் இன்றும் இரண்டும் இங்கு விசாரிக்கப்படும். அப்புறம் மந்திரிகளும் குலகுருக்களும் சேர்ந்து என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை யான் ஏற்றுக்கொள்வேன் என்னும் மனமு வந்து கூறினான். ஸ்னிக்தோ அனுவாதா சஞ்சக்ஞே ததோஹர்ஷ சமீரிதா ஜனோகோத்துஷ்ட சன்னாதா மேதினீம் கம்பயன்னிவ. இப்படி தசரதன் பேசின உடனே விமானங்கள் குலுங்கும்படிக்கு, ஏன் பூமியே பெயர்ந்து போகும்படிக்கு மக்கள் அனைவரும் சேர்ந்து பெருங்குரலிலே சத்தமிட்டனர், கைத்தட்டினர், உவகையோடே கூத்தாடத் தொடங்கினர். அவர்கள் எல்லாருக்கும் ராமன் இளவரசனாகப் போகிறான் என்னும் மகிழ்ச்சி. உடனே ஒரே வார்த்தை சொன்னார்கள், விருத்தஸ்துவமசி பார்த்திவ. ஹே அரசனே, அநேக வருஷ சாகசிரா, நீ 60,000 ஆண்டுகள் ஆண்டு விட்டாய், வயதானவன், ஓடிப்போ, இனிமே நீ இங்கு இருக்க வேண்டாம். தசரதனுக்கு பெரு வியப்பு. நாம் நன்றாகத்தானே நாட்டை ஆண்டோம், நம்மை ஏன் ஓடிப்போய் என்று கூறுகிறார்கள், என்ன குற்றம் புரிந்தோம்? திரும்ப கேட்டான். மக்கள் அனைவரும் இளவரசனை பற்றி விட்டு விட்டார்கள். தசரதனுக்கு என்ன குற்றம் சொல்லலாம்? அவனை நாட்டை விட்டு போகச் சொல்ல வேண்டும். என்ன குற்றம் சொல்லலாம்னு யோசித்தவர்கள் குழு கூடி ஓர் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். வேடிக்கையாக கூறுகிறேன், அவர்கள் அனைவரும் நிறைவேற்றிய தீர்மானம், தசரதா, நீ பண்ணின ஒரே பெருங்குற்றம் இப்பேற்பட்ட குணசாலியான ராமனை பெற்றதுதான். அதுதான் குற்றம். எங்களுக்கு என்ன உன் பேரில் கோபமா? நீ நன்றாகத்தான் ஆண்டாய், ஆனால் இவ்வளவு உயர்ந்த குணசாலியான ராமனை பெற்றாய். தயரதன் பெற்ற மரதகமணி தடம் என்ன ஆழ்வாருடைய பாசனம். அந்த ராமனை அனுபவித்தவர்கள் மற்ற பேரை திரும்பி பார்ப்பார்களா? ராமன் ராமன்னு சொன்னவனுக்கு வாயில் மற்றொருத்தனுடைய திருநாமம் வருமா? அதைத்தான் கூறினார்கள். சராமம் யுவராஜானம் அபிஷஞ்சஸ்வ பார்த்திவம் கதன்னுமை தர்மேண பிருத்திவீம் அனுசாசதி பவந்தோ திரஷ்டுமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். என் குழந்த ராமனை உடனே இளவரசனாக காண வேண்டும் என் ஆசையோட கூக்குரலிடுகிறீர்களே, என்னிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்கள்? நான் என்ன தவறிழைத்தேன்? அதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மக்கள் கூறினார்கள், பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே. உன் மகனுக்கு எண்ணிறந்த கல்யாண குணங்கள், அதனால்தான் நீ வேண்டாம், உன் மகன் வரட்டும் என்று கூறினோம். தர்மம் அறிந்தவன், சத்தியமே பேசுபவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு பார்க்க மாட்டான், யாரிடத்திலும் பொறாம கிடையாது, பொறுமை உடையவன், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போபவன், நேர்மையானவன், செய்நன்றி மறக்காதவன், புலன்களை ஜெயித்தவன், மென்மையானவன், உறுதியோடு இருப்பவன், மனத்தை அடக்கியவன், எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பு கொண்டவர், பிரியமாக பேசக்கூடியவர்கள், சத்தியமான பேசமே கூடியவன், அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மையை நினைப்பவன். மேலும் எத்தனை ரிஷிகளுண்டோ ஆச்சாரியர்கள் உண்டோ அவர்கள் அனைவரிடத்திலும் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டவன். இத்தனை பெருமை ராமனுக்கு இருக்கிறபடியால் அவனைத்தான் அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் எல்லாரும் ஆமோதித்தார்கள். தசரதனும் ஆமோதித்து விட்டான். அப்போ அரசாட்சி நடக்கிறதா, மக்களாட்சி நடக்கிறதா? அரசன் ஏன் மக்களை கேட்க வேண்டும்? மக்களாட்சி ஜனநாயகமாக இருந்தால் தானே மக்களை கூட்டி கேட்க வேண்டும். அரசன் சட்டென்று முடிவு செய்ய வேண்டியதுதானே? இந்த கேள்வி பிறக்கிறது, பதில் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். ராமன் முதல் பிரயாணமாக ஜனகபுரிக்கு சென்று திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு திரும்பி விட்டார். தசரதன் தன் மகனுக்கு இளவரசி பட்டம் கட்ட மக்கள் அனைவரையும் கூடி அபிப்பிராயம் கேட்கிறார். இந்த சமயத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. நம் பாரத தேசம் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனால் நம்முடைய புராணங்களின்படி மன்னராட்சி வெகு சிறப்பாக நடந்துள்ளது. சூரிய வம்சத்து மன்னர்கள், சந்திர வம்சத்து மன்னர்கள் என்ன எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்றிருக்கும் ஜனநாயகம், அன்றிருந்த மன்னராட்சி, இவ்விரண்டுக்கும் என்ன வேறுபாடு? தசரதன் தன் மகனுக்கு பட்டம் கட்ட
மக்கள் அனைவரையும் கூட்டு அபிப்பிராயம் கேட்கிறாரே, இது மக்களாட்சியின் ஒரு பகுதி தானே? மக்களுக்கு அந்த உரிமையை தசரதன் கொடுக்கிறாரா, அல்ல அந்த உரிமை அரசனுக்கு மட்டுமா? இந்த கேள்விக்கு விடை பார்ப்பதற்காக இதோடு தொடர்புடைய முக்கியமான ஒருத்தரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். ஸ்ரீமான் கோபாலசுவாமி அவர்கள் நம் இந்திய தேசத்தினுடைய தேர்தல் ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரிடத்தில் இந்த கட்டத்தில் எழும் கேள்வியை பற்றி சில வினாக்களை எழுப்பி உங்களோடு சேர்ந்து சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸ்ரீ ராமாயணம் நம்முடைய பாரத தேசத்தின் முக்கியமான காவியம், ஓர் இதிகாசம். அதில் தசரதன் என்னும் மன்னன் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆண்டு வந்தது கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அபிப்பிராயத்தை சிலதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று மக்களாட்சி உள்ளது, அன்று மன்னனாட்சி இருந்தது. மன்னர்களும் மக்களின் அபிப்பிராயத்தை மதித்தார்களா? அவர்கள் மக்கள் சொன்னபடி கேட்டார்களா, அல்லது தாங்களே அடுத்த அரசனை தேர்ந்தெடுத்தார்களா? இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சுவாமி அவர்கள் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார். வெகு முந்தைய காலத்தில், ராமாயண மகாபாரத காலத்தில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். மன்னர்கள் தங்களுக்கு அறிவுரை சொல்லும் மந்திரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டு, மக்களின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டு தங்களுக்கு பின் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கலாம். ஆனால் அதற்கு போதிய அளவு சான்றுகள் நமக்கு இப்போது கிடைக்கவில்லை. அப்படி நடந்திருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ராமாயண காலத்தில் தசரத மன்னர் அவர்கள் மக்களை கூட்டி அவர்களிடம் அபிப்பிராயம் கேட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் தங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆசான்களையும் மற்றவர்களையும் நியமித்திருந்தார்கள். அவர்கள் மூலமாக பெறும் அந்த அறிவுரையும் தவிர தங்கள் ஒற்றர்கள் மூலமாக மக்களின் அபிப்பிராயங்களை தெரிந்து கொண்டு பின்னர் அதன் அடிப்படையில் அவர்கள் தீர்மானம் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்தார்கள் என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது. அதை மனதில் வைத்து கொண்டு பார்த்தால் அவர்கள் மக்களின் அபிப்பிராயத்தை நேரடியாக பெறாவிட்டாலும் மக்கள் அபிப்பிராயத்துக்கு மதித்து கொடுத்து நடந்தார்கள் என்று கூற முடியும். மன்னனாட்சி நடந்து வந்த காலத்தும் மக்களின் கருத்துக்கு எப்படி மன்னவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள் என்பதை கண்டோம். இனி அடுத்த ஒரு சந்தேகம். உண்மையில் மக்களாட்சிக்கும் அரசாட்சிக்கும் என்ன வேறுபாடு? மன்னன் ஆண்டது, இப்போது மக்கள் மன்னனை தேர்ந்தெடுப்பது. அன்று மன்னன் ஆண்டது, இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாட்டை வழிநடத்தி செல்வது. இரண்டுக்கும் நிறைகளும் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம். கண்டிப்பாக குறைகளை விட நிறைகள்தான் அதிகமாக இருக்கும். இவ்விரண்டுக்கும் உண்டான முக்கியமான வேறுபாடுகள் என்ன? அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். முந்தைய மன்னர் ஆட்சிக்கும் தற்போதைய உள்ள பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் ஆட்சி செய்வதற்கும் உள்ள முறையில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. அது தெரிந்த விஷயமே. அதில் முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொண்டால், மன்னர்கள் தாங்கள் சுயமாக எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை பெற்றிருந்தார்கள். அவரிடம் அதற்குரிய ஒரு சக்தியும் இருந்தது. மக்களாட்சி என்று வரும்போது மக்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆட்சி செய்ய முடியாது என்பதால் மக்களின் பிரதிநிதியாக சிலரை தேர்ந்தெடுக்கிறோம். முக்கியமாக இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மன்னராக வந்தவர் எவ்வளவு காலம் ஆட்சி செய்வார் என்பதற்கு ஒரு வரைமுறை கிடையாது. அவர் ஆட்சி காலம் எப்பொழுது முடிவரும், எப்பொழுது மற்றொருவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் ஒரு வரைமுறை கிடையாது. ஆனால் மக்களாட்சியில் மக்களின் பிரதிநிதிகள் 5 ஆண்டுகளுக்காக அல்லது சில இடங்களில் 4 ஆண்டுகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் மட்டுமே அவர்கள் செயலாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. தவிரவும் 5 ஆண்டு
ஒரு முறை அவர்கள் மாறுகிறார்கள் என்பதும் என்று ஒரு திட்டம் இருக்கும்போது மக்களின் குரல் ஓங்கி ஒலிக்க ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு அது நடைபெறுகிறது என்பது என்று யோசித்தமையானால் மக்களின் வாக்குகளை பெற்று எவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர் எல்லா மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்களா என்பது சில சமயங்களில் சந்தேகமே. ஏனெனில் தற்போது 10-15 விழுக்காடு மக்களே ஓட்டளிக்கும் பொழுது அல்லது 30 மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் தமிழ்நாடு போன்ற இடங்களில் 70 விழுக்காடு மக்கள் ஓட்டளிக்கிறார்கள். 30 விழுக்காடு மக்கள் ஓட்டளிப்பதில்லை. தவிர இந்த ஓட்டளித்தவர்களின் ஓட்டுகளை எண்ணும்போது எவருக்கு ஒரு ஓட்டு அதிகம் மற்றவர்களே ஒரு ஓட்டு அதிகமாக கிடைக்கிறதோ அவர் ஜெயித்தவராக கருதப்படுகிறார். இந்த முறையினால் சில சமயங்களில் நாட்டின் சில பகுதிகளில் பார்த்தோமேனால் மிக குறைந்த ஓட்டு பெற்றிருந்தாலும் அவர் மற்றவர்களை விட அதிகமாக ஓட்டு பெற்றிருப்பதாக கண்டறியப்படுவதால் அவர் ஜெயித்தவராக கருதப்படுகிறார். இந்த முறையில் எல்லா மக்களும் சேர்ந்து எவரை விரும்புகிறார்களோ அவர் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. மெஜாரிட்டி அல்லது வாக்காளர்களில் எவர் அதிகமாக ஒருவருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த முறையினால் சில குறைபாடுகள் இருந்த போதிலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்ற ஒரு முறை இருப்பதால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு முறை தவறினாலும் மற்ற முறை நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கிறது. இந்த முறை அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த முறை சிறந்த முறை என்றே கருத வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து அரசர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உரிமை மக்களுக்கு இருந்ததா அல்லது அந்த உரிமை கொடுக்கப்படவே இல்லையா? ஒரு கேள்விக்காக சொல்லுகிறேன். என் மகனுக்கு பட்டங்கட்ட விருப்பம், உங்களுக்கு ஆமோதிக்கிறது உண்டா, உங்களுக்கு சம்மதம் உண்டா என்று தயரதன் கேட்கிறான். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சுமூகமாக முடிந்தது. ஒருவேளை மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்படி ஒரு வாய்ப்பு தசரதனுக்கு இருந்ததா? மக்களுக்கு அவர் வேண்டாம் என்று கூறும் உரிமை இருந்ததா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மற்றொன்று, சங்கத்தமிழர் காலத்திலே குடவோலை திட்டம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு தேர்தல் முறை. அந்த குடவோலை திட்டம் எப்போது அமுலில் இருந்தது? அது நம்முடைய மகாபாரத காலத்திலோ ராமாயண காலத்திலோ இருந்ததா, பிற்பாடு ஏற்பட்டதா? அது எப்படி அந்த காலத்திலிருந்து குடவோலை திட்டத்துக்கு மாறிற்று? குடவோலை திட்டத்திலிருந்து தற்காலத்துக்கு எப்படி மாறி உள்ளது? இதனுடைய தொடர்பு என்னங்கிறத தெரிந்து கொள்வோம். இது ஒரு முக்கியமான கேள்வி, முக்கியமான விஷயம். ஒரு கால் மக்கள் தயரதன் சொன்ன கருத்தை ஆமோதிக்காமல் ஒருவரை அரசனாக நியமிக்க வேண்டும் என்று தங்கள் அபிப்பிராயத்தை வெளியிட்டிருந்தார்களே ஆனால் அந்த அபிப்பிராயப்படி தசரதன் செயல்பட்டிருப்பானா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமே. ஒரு கால் தயரதன் போன்ற சிறந்த அரசர்கள் மக்களின் கருத்தை கேட்டு அதை உள்வாங்கி கொண்டு பிறகு அதன்படி தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள விழைந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் எல்லா அரசர்களும் அப்படி செய்திருப்பார்களா என்பது யோசித்தமானால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயமே. குடவோலை திட்டத்தை பற்றி தாங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த குடவோலை திட்டம் என்பது அரசனை தேர்ந்தெடுப்பதற்காக ஏற்பட்ட முறை அல்ல. ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் தங்களுக்குள்ளே கிராம சுயாட்சியை நிலைநிறுத்தி தங்களுக்குள்ளே ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்காக செய்த முறை. அதுவும் குடவோலை என்னும்பொழுது தகுதி உள்ளவர்கள் எவரெவர் என்று தீர்மானித்து அந்த தகுதி உள்ளவர் பெயரை குடத்திலிட்டு
குடத்தில் இட்ட பெயரிலிருந்து ஏதாவது ஒரு பெயரை எடுத்து பிறகு அவரை தலைவனாக ஆக்கினார்கள். அது ஒரு லாட்டரி என்று கூட சொல்லலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். குடவோலை திட்டம் என்பது தற்போதைய வாக்குச்சீட்டு முறைக்கும் அதற்கும் வெகுவாக சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும், தலைவனாக ஆக தகுதி எவருக்கு உள்ளது என்ற விஷயத்தை தீர்மானிக்கும் ஒரு வரைமுறை, அவர்கள் வைத்திருந்த ஒரு வரைமுறை இருக்கிறதே, அது மிகவும் சாலச் சிறந்தது. அதாவது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிப்பணம் கட்டாதவர்கள் இதை தலைவனாக ஆக முடியாது, அல்லது அவர்கள் ஒரு ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருந்தார்களால், குற்றம் செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தலைமுறைகள் கூட 7 தலைமுறை வரை கூட அவர்கள் பங்கெடுக்கக்கூடாது என்ற கடுமையான சட்ட திட்டங்கள் இருந்தன. இன்றும் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் நாம் குற்றப்பின்னணி உடையவர்களை மக்களின் பிரதிநிதியாக ஆகக்கூடாது என்பதற்காக பல இடங்களில் பேசி வருகிறோம். அதற்காக நம்முடைய எலெக்ஷன் லா இருக்கிறதே, அதில் மாறுதல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் குடவோலை திட்டம் மூலமாக நாட்டின் அரசனை தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் இதற்கு இந்த முறைக்கும் அந்த முறைக்கும் நேரடியாக நாம் இவர்களை ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. மற்றொரு சந்தேகம், இந்த பண்டைய காலத்தில் மன்னர்கள் ஆட்சி பாரத தேசத்தில் மட்டும்தான் இருந்ததா, அல்லது நமக்கு வெளிநாடுகளும் இருந்ததா? நம்முடைய தேசத்தில் தற்போது ஜனநாயகம் உள்ளது. அதே இப்போதே கூட வேறு சில நாடுகளில் மன்னராட்சி உள்ளது. மன்னராட்சியும் இல்லாமல் ஜனநாயகமும் இல்லாமல் வேறு சில முறைகளும் சில நாடுகளில் பின்பற்றப்படுகின்றன. அப்போ இந்த வெவ்வேறு முறைகளெல்லாம் எப்போது தோன்றின? நம் நாட்டில் இப்போது மன்னராட்சி இல்லை, ஆனால் ஏற்கனவே இருந்தது. தற்போதும் சில நாடுகளில் மன்னராட்சி உள்ளது, ஆனால் அதே சமயத்தில் மக்களாட்சியும் சேர்ந்திருக்கிறது. இந்த சேர்ந்திருக்கிறத பற்றின கருத்தும் அப்படி இல்லாமல் இருக்கிறதும் என்னங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் மன்னராட்சி தான் மிக பெருத்த அளவில் இருந்தது என்பது மறுப்பதற்கில்லை. அதன் பிறகு சரித்திரத்தை பார்த்தோமேனால் ஆங்காங்கே மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்பட வேண்டும், அவைகளுக்கு ஒரு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து இதற்கு இங்கிலாந்தை முன்னோடியாக சொல்வார்கள். தாமஸ் பெக்கெட் என்ற பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த காலகட்டத்திலிருந்து மெதுவாக மக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலமாக ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்தில் மன்னருக்கு முழு அதிகாரம் இருந்தது. ஆனால் சில அதிகாரங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்பட்டன. இது மாறி பின்னர் மக்களுக்கு மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் சென்று அடைந்தது. மன்னர் பெயரளவுக்கு இருந்தார், ஆனால் ஆட்சி மக்களுடைய பிரதிநிதிகளோட ஆட்சியாக நடைபெற்றது. இதுபோல் மாறுதல்கள் நிகழ்ந்து வந்தன. தற்போதைய சூழ்நிலை எடுத்துக்கொண்டோமானால் எந்தெந்த நாட்களில் நாடுகளில் மன்னராட்சி நடைபெற்று வந்ததோ, குறிப்பாக யூரோப்பில் உள்ள யூரோப், இங்கிலாந்து முதலிய இடங்களில் மன்னர் என்பவர் தற்போது பெயரளவுக்கே இருக்கிறார். நம் நாட்டை பொறுத்தவரையில் ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன் ஆண்டவர்கள் எல்லாம் அரசர்கள் தான் ஆண்டார்கள் நாட்டின் பல பகுதிகளிலும். ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு எவ்வாறு இங்கிலாந்தில் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டதோ, அதுபோல் இங்கேயும் உள்ள மக்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும். தாங்களே தங்கள் ஆட்சியை நடத்தி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. பின்னர் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே நம்முடைய
நாடு சுதந்திரமாக ஆக வேண்டும் என்ற சுதந்திர போராட்டத்துக்கு பின் நாம் நமக்குரிய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்படுத்தும் போது மன்னர் என்ற ஒருவரை நாம் வைத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதி என்ற முறையை வைத்திருக்கிறோம். ஜனாதிபதியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இங்கே ஜனாதிபதி என்பவர் அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறவும் சில பல விஷயங்களில் நிர்வாக சக்தி கொண்டவராகவும் அவர் இருக்கிறார். இந்த முறை கிட்டத்தட்ட இப்பொழுது எந்தெந்த நாடுகளில் அரசர்களோ அரசிகளோ அரசாண்டவர்களார்களோ அந்த முறையும் இந்த முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முறைதான். அங்கே அரசனுக்கு பதில் இங்கே ஜனாதிபதி பதவியேற்கிறார். அங்கே அது அரசியோ அரசரோ தன்னுடைய வாழ்நாள் காலம் பூராவும் அந்த பதவியில் இருக்கலாம். இங்கே ஜனாதிபதி என்பவர் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே பதவியில் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது தவிர சர்வாதிகாரமாக சில நாடுகளில் இருக்கிறார்கள். அரசர்கள் என்ற பதவியில் இருக்கிறார்கள், அல்லது வேறு விதமான பதவியில் இருந்தாலும் அவர்கள் சர்வாதிகாரியாக மக்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் தங்களுடைய வலிமையினால், தங்களுடைய படைபலத்தினால், வலிமையினால் அரசாங்கத்தை கைப்பற்றி அவர்கள் அரசாடுகிறார்கள். இந்த வழிமுறை மற்ற வழிமுறையை விட தாழ்ந்தது அல்லது அது விரும்பத்தக்கது அல்ல என்பது எல்லாருடைய பொதுவான அபிப்பிராயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மற்றொரு முக்கியமான கேள்வி, நம்முடைய நாட்டில் இன்று மக்களாட்சி நடைபெறுகிறது. 1947 சுதந்திரம் பெற்றோம். எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இது கிடைத்தது. உலகில் பல நாடுகளும் இப்படி போராடித்தான் சுதந்திரம் பெற்றிருக்கின்றன என்றும் கேள்விப்படுகிறோம். ஒரு ஐயம், நம் நாட்டிலேயே முன்னால் மன்னராட்சி நடந்தது. அதற்கப்புறம் முகலாயர்கள் வந்து பல்லாண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். பின்னால் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். அதற்கு பிற்பாடு ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றோம். பல நாடுகளும் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளன. அதே போல நம்ம நாடு எந்த நாட்டையானும் ஆண்டிருக்கிறதா? அந்த காலத்திய மன்னர்கள், அது தசரதனாக இருக்கட்டும், துரியோதனனாகவே இருக்கட்டும், அர்ஜுனன் தர்மபுத்திரனாக இருக்கட்டும், அப்படி பண்டைய காலத்து மன்னர்களோ அல்லது சேர சோழ பாண்டிய மன்னர்களோ மற்ற மன்னர்களோ வேற்று நாடுகளின் மேற்போய் படையெடுத்து அந்த நாட்டை கையகப்படுத்தி வெகு ஆண்டுகள் அந்த நாட்டில் ஆண்டிருக்கிறார்களா? நம் நாட்டு மன்னர்களிடத்தில் போராடி வேற நாட்டினர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்களா? அப்படி இருக்கும் நாட்டில் மக்களாட்சி நன்றாக உள்ளதா? எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை பற்றியும் இல்லை. இந்த முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி என்ன சொல்கிறார்னு கேட்போம். காலமாக இந்நாட்டை குறித்து வெளியிலிருந்து மற்றவர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக மற்ற நாட்டவர்கள் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் முகலாயர்கள் வரை வந்த வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய பகுதியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் ஐக்கியமாகிவிட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். இதற்கு பின் வந்த ஆங்கிலேயர்கள் வியாபாரத்தின் மூலமாக இந்த நாட்டிலிருந்து பொருள் சேகரித்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோட்பாடுடன் வந்தவர்களே அன்றி இந்த நாட்டிலே ஐக்கியமாக வேண்டும், இந்த நாட்டிலே இருந்து தாங்களும் இந்த நாட்டின் பகுதியாக மாற வேண்டும் என்ற நினைப்போடு வந்தவர்கள் அல்ல. அதனால் அந்த காலகட்டத்திற்கு பின் பார்த்தீர்களானால் இவர்கள் இந்த நாட்டிலே அரசாண்டார்கள். இங்கிருந்த செல்வத்தின் பெரும்பங்கை தாம் எடுத்து சென்றார்கள். கீழே நாடுகளில் பரவலாக சென்றார்கள் என்பது உண்மையே தவிர அவர்கள் முக்கியமாக வியாபாரத்தை குறித்தும்
தங்களுடைய பண்டங்களை வெளிநாடுகளில் விற்று அவர்களுடைய பண்டங்களை வாங்கி வருவதற்கும், கூடவே தம்முடைய கருத்துக்களை புத்த மதமாக ஆகட்டும் அல்லது சனாதன தர்மமாகட்டும் தம்முடைய கோட்பாடுகளையும் ஆத்தியாத்மிக் என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்பதையும் எடுத்து மற்றவர்களிடம் எடுத்து சென்றார்கள். இதனாலேயே பார்த்தீர்களானால் புத்த மதமும் சனாதன தர்மமும் கிழக்கு ஆசியா நாடுகளில் வெகுவாக பரவி ஜப்பான் வரை பரவி இருந்தன. இவர்கள் அங்கே போய் அந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்பதற்கான பெரிய சரித்திரங்கள் இல்லை. ஆனால் அங்கங்கே போராபுதூர் ஆகட்டும் அல்லது இந்தோனேஷியாவில் அல்லது அங்கோர் வாட் ஆகட்டும் கம்போடியாவில் அந்தந்த இடங்களில் இவர்களுடைய அங்கே இருந்தவர்கள் இவர்களால் கவரப்பட்டு தாங்களும் இந்த மதத்தவர்களாக ஆகி அதற்குரிய வழிபாட்டு முறைகளையும் கைப்பிடித்தார்கள் என்று தெரிகிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதை சாஃப்ட் பவர் என்று சொல்கிறோமோ அந்த ஒரு அணுகுமுறை இருந்ததே தவிர மற்றபடி அவர்களை அடிமைப்படுத்தி தாம் உயர்வு பெற வேண்டும் என்ற நினைப்போடு இங்கிருந்தவர்கள் செல்லவில்லை என்றே தோன்றுகிறது. கடைசியாக ஒரு கேள்வி, உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேருக்குமே உள்ளான பொதுவான கேள்வி இது. இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு விடை தெரியாதபடியாலே உங்களிடத்தில் கேட்கிறேன். ராமன் வரை மூத்தவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் என்கிற மரபு இருந்தது. தசரதனுடைய மூத்த மகனி ராமன், அவனுக்கு பட்டம், பரதனுக்கு பட்டம்ங்கிற பேச்சடிபட்ட உடனே அது பிடிக்காமல் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டமா என்று பரதன் வெகுண்டெழுந்தான். அவ்வளவு தூரம் மரபு வந்திருக்கும் போது ராமன் ஏன் அந்த மரபை மீறுகிறார்? தன் பிள்ளைகளான லவகுஷர்கள், லக்ஷ்மணனுடைய பிள்ளைகள், பரதனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் நாட்டை பிரித்து ஆங்காங்கு பட்டம் சூட்டுகிறார். இது ஒரு மாறுதல். அதுவரை அதை போல நடந்ததில்லை. அப்படி அந்த மாறுதல் ஏற்பட்டதே இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அனைவரும் காரணத்தை தேடுவோம், தாங்கள் இருந்த காரணத்தையும் கூறவும். ஒரு அரசனுக்கு பின் யார் அரசாள வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும்போது பிரிமோஜெனிட்டோர் என்ற முறைப்படி, அதாவது வயதில் மூத்த ஆண் வாரிசு மட்டுமே அரசாள தகுதி பெற்றவர். அந்த ஆண் வாரிசு மறுத்தால் அந்த ஆண் வாரிசினோட வாரிசு அரசாள தகுதி பெற்றவராக கூறப்பட்டார். அது ஒரு காலகட்டத்தில் நடைபெற்று வந்தது. இப்பொழுது மேலை நாடுகளை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே சில பல மாறுதல்கள் வந்தன. முதல் வாரிசு ஆண் வாரிசாக இல்லாவிட்டாலும் பெண் வாரிசாக இருந்தாலும் அந்த பெண் வாரிசுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு சில நாடுகளில் ஆரம்பித்தது. தற்போது அது பல நாடுகளில் ஐரோப்பாவிலோ அல்லது இங்கிலாந்திலோ இது அமலில் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சட்டத்திட்டங்கள் வராவிட்டாலும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த வழிமுறை பின்பற்றப்படுகிறது. ஆனால் வெகு காலம் முன்பு, யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமன் இவ்வாறு ஏன் செய்தார் என்ற ஒரு கேள்வி எழும்போது அதற்கு விடை காண்பது மிகவும் கடினமே. ஒரு கால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தினால் மற்ற தன்னுடைய சகோதரருக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒரு பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து அவர் மனதில் வேரூன்றி இருக்கலாம். அதனால் அவர் தன்னுடைய காலத்திற்கு பின்பு தன்னுடைய காலத்திலேயோ மற்ற சகோதரர்களில் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களின் குழந்தைகளுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், அவர்களையும் ஒரு அரசனாக
ஒரு சிற்றரசனாகவோ ஒரு அரசனாகவோ ஆக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு இவ்வாறு செய்திருக்கலாம் என்று நாம் கருத்து கூற முடியும். ஆனால் அது சரியான கருத்தா இல்லையா என்பது நம்மால் அறுதியிட்டு கூற இயலாது. இன்று ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட வேணும் என்கிற கட்டத்தில் நமக்கெழுந்த சில ஐயங்களுக்கு தனக்கே உரைய முறையில் ஸ்ரீமான் கோபாலசுவாமி அவர்கள் பதில் கூறியுள்ளார். நம் அனைவருடைய சார்பிலும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனி பட்டாபிஷேகம் நடைபெற்றதா, என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமனுக்கே இளவரசு பட்டம் கட்ட வேணும் என்று மக்கள் எல்லாரும் ஆமோதித்து விட்டார்கள். தசரதனுக்கும் அதில் தான் விருப்பம். ஆனால் தெய்வத்துக்கு விருப்பம் இருக்க வேண்டுமே. தெய்வமேதானே ராமனாக அவதரித்துள்ளார். தான் அவதாரித்த பிரயோஜனத்தை அடைய ராமன் எண்ணுகிறான். பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் எங்கே ராவணனை தேடி போக, அவனை அழிக்க, அரக்கர்களை கொண்டு தேவர்களையும் ரிஷிகளையும் எப்படி காப்பாற்ற? இது ராமன் உள்ளத்தில் இருக்கும் பெரும் ஐயம். ஆனால் வெகு வேகமாக பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடக்கின்றன. வசிஷ்டர் 4 திசைகளிலிருந்தும் புனித நீரை கொண்டு வரச் செய்கிறார். மக்களெல்லாரும் கோலாகலமான உள்ளத்தில் இருந்தனர். ஊரெல்லாம் விளக்கேற்றப்பட்டது. எங்கும் பாட்டும் நாட்டியமும் நடைபெற்றது. எல்லார் மனசிலையும் திருப்தி. அந்த சமயத்தில் மந்தரா கூனி என்பாள். அவள் கைகேயியோடே அவளுக்கும் தசரதனுக்கும் கல்யாணமான போது அவளோடு தோழியாக வந்தவள். இந்நாட்டிலேயே தங்கிவிட்டாள். அவள் மேல் மாடியில் ஏறி பார்த்தாள். பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா என்கிறார் வால்மீகி. பார்த்தவளுக்கு ஏன் ஊர் விழா கோலம் போண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது என்று விசாரித்தாள். ராமனுக்கு பட்டம், இது தெரியாதா பெண்ணே என்று அந்த மூத்தவளை பார்த்து முதியவளை பார்த்து எல்லாரும் சிரித்து கொண்டே கூறினார்கள். அவள் ஒரே கோபத்தோடே நேரே கைகேயும் இருக்கும் அந்தப்புறத்துக்கு சென்றாள். அவள் மனத்தை கலக்க முற்பட்டாள். கலக்கியமா மனத்தணலாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய, குலக்குமரா காடுரையப்போ. இங்குதான் இந்த இராமாயண கதையின் பெரிய திருப்பம் காத்திருக்கிறது. இதுவரை எல்லாரும் ராமனுக்கு பட்டம் நினைத்தார்கள். ஆனால் எந்த நல்ல காரியத்திலும் சில தடங்கல்கள் இருக்கும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி என்று சொல்லுவார்கள். சான்றோர்களுக்கு கூட, வலியவர்கள் பெரியவர்களுக்கு கூட தாங்கள் எடுத்து வைக்கும் பாதையில் முட்டுக்கட்டைகள் இருக்கும், தடங்கல்கள் இருக்கலாம். அது கண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தடங்கல்களையெல்லாம் பெருமானின் அருளோலே உடைத்தெறிந்து நல்ல மார்க்கத்தில் நாம் முன்னேற வேண்டும். அதற்கு இப்போ நடக்கப் போகும் இதுதான் சாட்சி. நம் வாழ்க்கையில் சில இடையூறுகள், இடர்பாடுகள் வரும்போது என்ன நமக்கே இப்படி விடுகிறதே, என்ன குற்றம் செய்தோம் என்று நாம் வருத்தப்படுவோம். ஆனால் ராமனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பட்டாபிஷேகமே தடைப்பட்டதே. தசரதன் சந்தோஷப்பட்டார். அவர்தான் வசிஷ்டரை கேட்கிறார். வசிஷ்டர் போன்ற பிரம்ம ரிஷி பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். ஆனால் நின்று போயிற்று. அனைத்து சான்றோர், அனைத்து சாத்திரங்களும் தெரிந்தவர் வசிஷ்டர். உலகத்திலேயே பலசாலி தசரதன். அப்போ இவ்விருவரும் கூடி ஏற்பாடு செய்ததே நின்று போகுமானால் நாம் ஏற்படுத்தும் சிலது நின்று போவதில் வியப்பே இல்லை. அது கண்டு கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தன்னடையே இடையூறுகள் விலகும். ஆனால் நாம் கடவுளிடத்தில் பக்தி மாறாமல் இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலே யாரோட குடும்பத்தில் தான் இடையூறுகள் வரல சொல்லுங்க? எல்லாருக்கும் ஏதோ ஒரு தடங்கல் இருக்கும். துக்க நிகழ்ச்சிகள் இருக்கலாம். பல சந்தோஷங்களுக்கு நடுவிலே ஒரு துக்கம் இருக்கலாம். சில இடத்திலே பட்டகாலே படும்னு சொல்லுகிறா போலே அடுத்தடுத்து கூட நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் இவ்வுலகத்தினுடைய இயற்கை. இந்த பிரகிருதி சம்சாரத்தில் இருக்கும் வரை இவை இன்றியமையாதது. அப்பேற்பட்ட ராமனுக்கே தடங்கல் ஏற்பட்டதே. கூனி போய் கைகேயினிடத்தே பேச முதலில் கைகேயி மறுத்தாள். என் மகன் ராமனுக்கு பட்டம் என்றாள். அவ்வளவு நல்ல மனம் படைத்தவளை கூட மாற்றிவிட்டாள். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் உறுதியாக இருக்கணும். நம்ம பக்தியில் உறுதியை குலைப்பதற்கு பலர் வருவார்கள். அப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த உறுதி கைகேயினிடத்தில் இல்லை. மனம் மாறினாள். என் மகன் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும், ராமனுக்கு வேண்டாம் என்று இவளே சொல்லி கொடுத்து விட்டாள். எப்படி பரதனுக்கு பட்டம்னு மாற்ற முடியும்? யோசித்தனர். ஏற்கனவே தசரதனை ஒரு போரில் கைகேயி காப்பாற்றியிருக்கிறாள். அதற்காக தசரதன் 2 வரங்கள் கொடுக்க இசைந்தான். அப்போது கைகேயி பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த வரங்கள் இப்போது வேணும் என்று கேட்கப் போகிறாள். அதில் ஒரு வரம், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும். மற்றொரு வரம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். இவைதான் 2 வரங்கள். தசரதன் அப்படி பட்டாபிஷேக ஏற்பாடுகள், பந்தல், மண்டபம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, சரி கைகேயி போய் சந்திப்போம்னு இரவு வெகு நேரம் கழித்து இரவு 11 மணி அளவில் கைகேயினுடைய அந்தப்புரத்துக்கு வருகிறார். ஒருவேளை இவர் போகாமலே இருந்திருந்தால் அவள் அவ்வளவு தைரியத்தோடு வந்து கேட்டிருக்க மாட்டாளோ என்னவோ. ஆனால் இவர் அங்கு சென்று விட்டார். அதே சமயத்தில் அன்று மாலை ஒன்று நடந்தது. வசிஷ்டர் ராமனை பார்த்து, உள்ளே போ, இன்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெரிய பெருமாள் அன்று அயோத்தியில் இருந்தார்னு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். உள்ள போய் பெருமானை பிரார்த்தித்துக்கொள், பட்டாபிஷேகம் நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். ராமன் அதற்காக வேண்டிக் கொள்ள போனான். ராமன் சென்று, என்ன பட்டாபிஷேகம் நன்றாக நடந்துவிடும் போல் இருக்கிறதே, அது நின்றால்தானே நான் வந்த பயன் நடக்கும் என்று பெரிய பெருமாள் ரங்கநாதன் திருவடிகளை பிடித்து கொண்டார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமது. விஷாலாட்சின்னு சீதைக்கு பேர் கொடுக்கிறார் வால்மீகி. அகன்ற கண் படைத்தவளாம் சீதை. அந்த சீதையும் அழைத்து கொண்டு ராமன் உள்ளே போனான். அரங்கநாதனாக அன்று அவருக்கு ஜெகநாதன் நாராயணன்னு திருநாமம். அந்த பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார். அவர் திருவடிகளை பிடித்து கொண்டு பிரார்த்திக்கிறான். ராமன் பிரார்த்தனை கிணங்க பெரிய பெருமாள் கைகேயினுடைய உள்ளத்தில் புகுந்தார். அவள் பிடிவாதமாக கேட்டாள். தயரதனுக்கு வேறு வழியில்லை, இசைந்தான். அனைவரும் திகைத்தார்கள், துவண்டார்கள், அழுது புலம்பினார்கள். யார் என்ன சொன்னாலும் கைகேயி கேட்கவில்லை, விட்டு கொடுக்கவும் இல்லை. அப்போது ராமன் தன்னுடைய புத்தாடைகளை எல்லாம் களைந்தான். மாந்தோல் மரவுரி தரித்து கொள்ளுகிறான். தன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் களைந்து சடைமுடி புனைந்து ராமன், சீதை, இலக்குவன் ஆகிய 3 நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்படுகிறார்கள். இன்னைக்கும் தரிசிக்கலாம். சுமந்திரன் தேரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதோ கனக பவனத்தில் இங்கிருந்துதான் தேரில் திருவடியை வைத்து ராமன், சீதை, இலக்குவன் ஆகியோர் ஏறினர். முதலில் கையை தூக்கி சீதையை தேரில் ஏற்றி விட்டான். ராமன் ஏறுகிறான், இலக்குவன் ஏறினான். 3 புறப்பட்டார்கள். அந்த ஊரில் ஒருத்தர் மிச்சம் இல்லாமல் ராஜ மார்க்கத்துக்கு வந்து அழுகிறார்கள். ஆவும் அழுத, அதன் கண்ணும் அழுத, ஆடோ மாடோ கோழியோ குதிரையோ மக்களோ மிச்சம் இல்லாமல் அழுதார்கள். ராமன் புறப்படுகிறான். முதலில் வந்து சேர்ந்த இடம் ஸ்ருங்கிபேரபுரம். ரொம்ப ஆச்சரியமான இடம். நாம் அடுத்த 2 வாரங்கள், கடைசி பட்சம் 1 வாரமாவது ஸ்ருங்கிபேரபுரத்தை தரிசிக்க போகிறோம். குகப்பெருமானுடைய இடம், கங்கையினுடைய ஆச்சரியமான கரை. அவன் ஒரு பெரும் படகோட்டி. அங்குதான் நாம் அனைவரும் யாத்திரையின் போது படகு சவாரி செய்தோம். ரொம்ப ஆச்சரியமான படகு சவாரி. குகனிடத்தே வந்துள்ளோம். குகனை ராமன் தன் தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் ஒரு வேடன். ஆனால் அந்த வேடனை தம்பியாக ஏற்றுக்கொண்டானே ராமன், அது பக்தியின் சிறப்பு. இனி குஹசக்கியம் என்பதை ஸ்ருங்கிபேரபுரத்தில் பார்க்க போகிறோம். நமக்கும் ராமபக்தி கிட்டும்.